இனி நம்மூர் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கடலூர் உழவர் சந்தையிலும் திருப்பாப்புலியூர் மலர் சந்தையிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. நாளை விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் சிறு வியாபாரிகள் வாழைத்தார்கள், வாழை இலைகள், காய்கறிகள் மற்றும் மலர்களை வாங்க குவிந்தனர். கடந்த வாரம் 20 ரூபாய்க்கு விற்கப்பட்ட வாழைத்தார் இன்று 200 ரூபாய்க்கு விற்பனையாகின. தேவை அதிகரிப்பால் அனைத்து பூக்களின் விலையும் அதிகரித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி மற்றும் வளர்பிறை முகூர்த்தம் எதிரொலியாக சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் பூக்கள் விலை உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் கிலோ 850 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிகை பூ தற்போது 1320 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 680 ரூபாய்க்கும் விற்பனையானது. சம்மங்கி 1 கிலோ 240 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 160 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 205 ரூபாய்க்கும் விற்பனையானது. இதனிடையே பூக்களின் விலை உயர்வால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நெல்லை கேடிசி நகரில் உள்ள சிலை தயாரிப்பு கூடத்தில் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட 200 விநாயகர் சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. களிமண்ணால் செய்யப்பட்ட சிலைகள் மட்டுமே விற்பனைக்கு அனுமதிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சிலைகளை தவிர்க்குமாறு மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. விநாயகர் சதுர்த்தி மற்றும் முகூர்த்த நாளை முன்னிட்டு 3100 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதிக்காக கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, நெல்லை, கன்னியாகுமரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்று 675 பேருந்துகளும், 29ஆம் தேதி 405 பேருந்துகளும், 30ஆம் தேதி 380 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. மேலும் 31ஆம் தேதி 875 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதேபோல கோயம்பேட்டிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு 200 பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து 24 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. விநாயகர் சதுர்த்தி விடுமுறை தினத்தையொட்டி ஞாயிறு கால அட்டவணைப்படி நாளை மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என சென்னை ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது. சென்னை புறநகர் பகுதிகளில் தினமும் 500க்கும் மேற்பட்ட மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் ஞாயிறு, பண்டிகை மற்றும் தேசிய விடுமுறை நாட்களில் வழக்கமாக 40% ரயில்கள் குறைத்து இயக்கப்படும். அந்த வகையில் நாளை விநாயகர் சதுர்த்தி தேசிய விடுமுறை என்பதால் ஞாயிறு கால அட்டவணைப்படி மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என சென்னை ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது. மிலாடி நபியையொட்டி செப்டம்பர் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அரசு பொது விடுமுறையாக அறிவித்துள்ளது. இதனால் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் பள்ளி, கல்லூரிகளுக்கு தொடர் விடுமுறை அமைகிறது. இதனைத் தொடர்ந்து செப்டம்பரில் வார இறுதியில் ஊருக்கு செல்லும் பொதுமக்களின் பயண தேவை அதிகரிக்கும் நிலையில் டிஎன்எஸ்டிசி சார்பில் சிறப்பு பஸ்கள் இயக்கம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது. 27, 28 ஆகிய தேதிகளில் நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் 29ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உண்டியலிலிருந்து 1,07,00,000 ரூபாய் பணம் காணிக்கையாக பெறப்பட்டது. மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் 10 உபகோவில்களின் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்று முடிந்தது. இதில் 326 கிராம் தங்கம் மற்றும் 880 கிராம் வெள்ளி மற்றும் 396 அயல்நாட்டு ரூபாய் நோட்டுகள் ஆகியவை உண்டியல் வருவாயாக பெறப்பட்டுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே காவாங்கரையில் உள்ள தனியார் டயர் கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கடையில் எளிதில் தீப்பற்றக்கூடிய டயர்களால் தீ மளமளவென பரவியது. பின்னர் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்துக்கான காரணம் மற்றும் சேத மதிப்பு குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா மலர்கேடைய சப்பர வீதி உலாவோடு நிறைவு பெற்றது. முன்னதாக சுவாமி குமரவிடங்க பெருமான் மற்றும் வள்ளி தெய்வானை மலர் சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
தவேக தலைவர் விஜய் மீது திருவாரூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் நடந்த மாநாட்டில் தமிழக முதல்வர் குறித்து அவதூறாக பேசியதாகவும் தொண்டர்களை அவரது பவுன்சர்கள் தூக்கி எறிந்ததாகவும் கூறி வழக்கறிஞர் சிவசங்கர் என்பவர் திருத்துறைப்பூண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமையவுள்ள ராமேஸ்வரம் விமான நிலையத்திற்காக ராமநாதபுரம் மற்றும் கீழக்கரை தாலுகாக்களில் 5 இடங்களை தமிழக அரசு அடையாளம் கண்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் சாலை மார்க்கமாகவும் ரயில் வாயிலாகவும் ராமேஸ்வரத்திற்கு செல்ல வேண்டியுள்ளது. இதனால் பயண நேரம் அதிகமாவதால் ராமேஸ்வரத்தில் விமான நிலையம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி ராமநாதபுரம் தாலுகாவில் உள்ள பழங்குளம், தேவிப்பட்டினம், கும்பரம், கீழக்கரை தாலுகாவில் உள்ள களரி, மாணிக்கநேரி ஆகிய இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மதுரையில் நடைபெற்ற காதணி விழாவில் 2 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்து சீர்கொண்டு வந்த தாய்மாமன்களின் செயல் கவனத்தை ஈர்த்துள்ளது. மதுரை முத்துப்பட்டியில் ஆதேஷ், விக்ரம் மற்றும் சாய்ஸ்ரீ ஆகிய 2 குழந்தைகளுக்கு காதணி விழா நடைபெற்றது. அப்போது திண்டுக்கல்லைச் சேர்ந்த குழந்தைகளின் தாய்மாமன்களான ரஞ்சித்குமார் மற்றும் ராஜபாண்டி ஆகியோர் 5 டிராக்டர்களில் பழங்கள், பருப்பு வகைகள், மளிகை பொருட்கள், ஆடுகள் என சீர்கொண்டு வந்தனர். முக்கியமாக சீர்வரிசையில் 50 பவுண்ட் நகை, 22 லட்சம் ரூபாய் மொய்ப்பணம், 10 லட்சம் ரூபாய் பண மாலை என கோடிக்கணக்கில் மொய் செய்தனர். மேலும் செண்டை மேளம், வாடிப்பட்டி மேளம், ஆடல், பாடல், சரவெடி, சாரட்வண்டி என ஊர்வலம் களை கட்டியது. இது ஒட்டுமொத்த மதுரையையும் விழாக்கோலமாக அமர்க்களப்படுத்தியது. எங்களின் அண்ணன்கள் பாரம்பரிய முறைப்படி சீர்கொண்டு வந்தது உணர்வுபூர்வமாக இருந்ததாக தாய்மாமன் சகோதரி ரம்யா தெரிவித்தார். பாரம்பரியமாக அவங்க கொண்டு வந்த அந்த மெத்தடு ஒரு உணர்வு பூர்வமாக இருந்துச்சு. அந்த ஒரு தருணத்தை என்னால் விவரிக்கவே முடியாது வார்த்தைகளால். அதேபோல தாய்க்கு இணையானது தாய்மாமன் உறவு என குழந்தைகளின் தாய்மாமன் ராஜபாண்டி தெரிவித்தார். தவேக தலைவர் விஜய்க்கு கூடியதை விட நடிகர் சிரஞ்சீவி கட்சி ஆரம்பித்த போது கூட்டம் கூடியது என்றும் இப்போது அந்த கட்சியின் நிலை என்ன என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கேள்வி எழுப்பியுள்ளார். 89 சேவல் சின்னத்தில் ஜெயிச்சார். அவரை பார்த்து யாருன்னு தலைவர் அதிமுக யாருன்னு தெரியாதுன்னா இதுக்கு மேல யாராவது இருக்க முடியும்? இப்படி எல்லாம் ஒரு அரசியலுக்கு அவர் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு ஒரு நடிகர் பேசுறார். ஆகவே இதை விட பெரிய கூட்டத்திலாம் பாத்தீங்கன்னா பிரஜாராஜ்யத்துல சிரஞ்சீவி அந்த கூட்டத்தை எடுத்து பாருங்க, இதுக்கு கம்பேர் பண்ணி பாருங்க. இதெல்லாம் காமிச்சாரு. இன்னைக்கு அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கட்சியே இல்லாம கலைச்சிட்டு போயிட்டாங்க. சிவகங்கையை சேர்ந்த ஜாகிர் ஹுசைன் என்பவரை குடும்ப அட்டையில் இறந்தவராக பதிவு செய்யப்பட்டதால் மருத்துவ காப்பீட்டில் சிகிச்சை பெற முடியாமல் தவித்துள்ளார். நான் உயிரோடு இருக்கிறேன், பெயர் தவறாக நீக்கப்பட்டுள்ளது என கூறி அவர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து உடனடி திருத்தம் செய்யுமாறு கோரினார். மாவட்ட நுகர்வோர் பொருட்கள் வழங்கல் அதிகாரி சம்பந்தப்பட்ட வட்டாட்சியரிடம் விளக்கம் கேட்டுள்ளதாகவும் தவறு உறுதியானால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். தூத்துக்குடி வேம்பார் சோதனைச் சாவடியில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு சிகரெட்டுகள் கடலோர பாதுகாப்பு குழும அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டன. பொலிரோ வாகனத்தில் இருந்த 32 மூட்டைகளில் மொத்தம் 6.40 லட்சம் மான்செஸ்டர் யுனைடெட் கிங்டம் சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டன. இவை இலங்கைக்கு கடத்தப்பட இருந்தது விசாரணையில் உறுதியானது. வாகன ஓட்டுநரான கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் யானைகள் நடமாட்டமுள்ள சாலையில் மதுபோதையில் ஒருவர் படுத்து கிடந்தார். ஸ்ரீமதுரை கிராமத்திற்கு செல்லும் சாலையில் மதுபோதையில் இருந்த ஒருவரை ரோந்து சென்ற வனத்துறையினர் எழுப்பி பாதுகாப்பாக பயணிகள் நிழற்குடையில் அமர வைத்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து வேதனை தெரிவித்த வனத்துறை அதிகாரி ஒருவர் காட்டு யானைகளை கண்காணிப்பதா அல்லது இதுபோன்ற நபர்களை பாதுகாப்பதா என கேள்வி எழுப்பி காணொலி மற்றும் ஆடியோ பதிவுகளை வெளியிட்டுள்ளார். வண்டியில இருங்க, யானை இருக்குங்க, வண்டியில ஏறுங்க, ஒன்றே கேட்க மாட்டேங்கிறீங்க. பதவி உயர்வு வழங்க கோரி புதுச்சேரி அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் உதவி பேராசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் உதவி பேராசிரியர்களுக்கு இணை பேராசிரியர்களாக பதவி உயர்வும் அதற்கேற்ப ஊதிய உயர்வும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உதவி பேராசிரியர்கள் முழக்கமிட்டனர். திருவள்ளூர் அருகே மூச்சுக்குழாயில் வண்டு கடித்ததில் 1 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
திருவள்ளூர் அடுத்த தாமரைப்பாக்கத்தைச் சேர்ந்த கார்த்தி என்பவரின் குழந்தை குகஸ்ரீ வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக தரையில் கிடந்த வண்டை பிடித்து விழுங்கியுள்ளது. இதையடுத்து அழுது கொண்டிருந்த குழந்தையை பெற்றோர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தது. மருத்துவர்கள் நடத்திய உடற்கூறாய்வில் குழந்தையின் மூச்சுக் குழாயை வண்டு கடித்ததனால் உயிரிழப்பு நேரிட்டது தெரியவந்துள்ளது. உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் சாதி மறுப்பு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பெண் பட்டியலினத்தைச் சேர்ந்த இளைஞரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. பெண் வீட்டில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் இருவரும் புதுக்கோட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் தஞ்சமடைந்தனர். இருவரும் பட்டதாரிகள் மற்றும் திருமண வயதை எட்டியவர்கள் என்பதால் கட்சியின் நிர்வாகிகள் அவர்களுக்கு சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்து பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர். முன்னதாக காதல் திருமணம் செய்ய விரும்புபவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்களிலேயே நடத்தலாம் என அக்கட்சியின் மாநில செயலர் பே. சண்முகம் தெரிவித்திருந்தார். உலக தமிழர்களை ஈர்க்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறியிருப்பதாக மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ எம். சரவணன் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் அரசப்பட்டு கிராமத்தில் சமுதாய கூடத்தை அவர் திறந்து வைத்தார். அப்போது அவருக்கும் பொதுமக்களுக்கும் அசைவ விருந்து பரிமாறப்பட்டது. இதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சரவணன் விஜயை மலேசியாவில் நடிகராக மட்டுமே பார்ப்பதாக தெரிவித்தார். மலேசியாவிலிருந்து இங்கே வந்து தமிழ்நாட்டு மீது இவ்வளவு மரியாதை, மக்கள் நலத்திட்டங்கள், குறிப்பாக பல்வேறு நலத்திட்டங்கள், சத்துணவு திட்டம், வீடு தேடி கல்வி போன்ற பல்வேறு திட்டங்கள் வாயிலாக உலக தமிழர்களை ஈர்க்கக்கூடிய நாடாக தமிழ்நாடு மாறி இருக்கின்றது. அதன் வாயிலாக இன்றைக்கு நிறைய வெளிநாட்டு தமிழர்கள், எங்களை போன்ற வெளிநாட்டு தமிழர்கள் தொடர்ந்து தமிழகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய வேட்கையை இன்றைக்கு இருக்கின்ற அரசு ஏற்படுத்தி இருக்கின்றது. உங்களுடைய முதலமைச்சர் அறிவித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற வீடு தேடி கல்வி, வீடு தேடி மருத்துவம், இதெல்லாம் வந்து மலேசியாவில் அதிக அளவில் போற்றப்படுவதோடு மட்டுமல் பிறரும் அதை பின்பற்றக்கூடிய நிலைக்கு இருக்கின்றார். நாங்கள் அவரை நடிகரை மட்டும்தான் மலேசியாவில் பார்க்கிறோம். அதனால அதுக்கு கேட்காதீங்க. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள வையம்பட்டியில் புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக இதனை திறந்து வைத்தார். நீண்ட நாட்களாக இப்பகுதி மாணவர்கள் தொழிற்கல்வி பயில திருச்சி, திண்டுக்கல் போன்ற நகரங்களுக்கு செல்ல வேண்டியிருந்த நிலையில் தற்போது உள்ளூரிலேயே ITI திறக்கப்பட்டதால் மாணவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதுவரை 75க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தொழிற்பயிற்சி மையத்தில் சேர்ந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே குள்ளபுரம் கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். குள்ளபுரம் கிராம பகுதியில் செயல்படும் கல்குவாரி மற்றும் கிரஷர் நிறுவனங்களால் கிராம மக்களுக்கு சுவாச கோளாறு போன்றவை ஏற்படுவதால் அவற்றை தடை செய்ய வேண்டும். புதிய கல்குவாரி மற்றும் கிரஷர் நிறுவனங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கக்கூடாது என ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஓய்வூதிய திருத்தச் சட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி புதுச்சேரியில் 100க்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்கள் ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி சென்றனர். 8வது ஊதியக்குழுவை அமல்படுத்துவது, மருத்துவப்படை வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் அவர்கள் முன்வைத்தனர். காமராஜர் சாலையிலிருந்து பேரணியாக சென்றவர்கள் காவல்துறையினர் சட்டமன்றம் அருகே தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கீழக்கல் பூண்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் பாலமுருகன் நேற்று பள்ளிக்கு சென்றபோது மதியம் கழிப்பறைக்கு செல்வதற்காக வெளியே சென்றார். பின்னர் அவர் அருகில் இருந்த தரைக்கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்தார். மாணவனின் உடலை தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் 2 மணி நேரம் போராடி மீட்டு திட்டக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். அந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 6 ஆண்டுகளாக தேர்தல்களில் வேட்பாளர்களை நிறுத்தாத 6 கட்சிகளிடம் கட்சி பதிவினை ஏன் ரத்து செய்யக்கூடாது என விளக்கம் கேட்டு சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். பெருந்தலைவர் மக்கள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, தேவநாதனின் இந்தியன் மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட 6 கட்சிகளுக்கு இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை நேரில் ஆஜராகி எழுத்துப்பூர்வமாக விளக்கமளிக்க வேண்டும் என நோட்டீஸில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.